இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி சிட்டுக்குருவியின் விடாமுயற்சி. தான் வாழ்ந்த காட்டில் ஏற்பட்ட காட்டுத்தீ அணைக்க சிட்டுக்குருவி என்ன முயற்சி பண்ணுச்சுன்னு பார்க்கலாம். ஒரு அழகான காட்டில் பல விலங்குகளும் பறவைகளும் ஹாப்பியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த காட்டில் ஒரு சிட்டுக்குருவி தனது குட்டிகளோட மரத்தில் கூடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் கடும் வெயிலுக்கு பிறகு மேகம் சூழ்ந்து வானம் இருண்டு இருந்துச்சு. அப்போது ஒரு பெரிய மரத்து மேலே மின்னல் அடிச்சது. அதனால அந்த மரத்திலிருந்து தீ பரவ ஆரம்பிச்சது. விலங்குகள் எல்லாம் பயத்தில் ஓட ஆரம்பிச்சாங்க. யானைகள் எல்லாம் பயங்கர சத்தத்தோட தங்களோட உயிரை காப்பாற்ற ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம குருவி மட்டும் நின்று பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. காடு எரியறத பார்த்த நம்ம குருவிக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு வாழ்க்கை கொடுத்த இந்த காடு அழியிறத என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, ஏதாவது முயற்சி பண்ணணும்னு தீர்மானிச்சது. சிட்டுக்குருவி பக்கத்தில் உள்ள குளத்துக்கு பறந்து போய் தன்னோட சிறிய அலகால தண்ணீரை உறிஞ்சிக்கிட்டு தீ இருந்த இடத்துக்கு பறந்து வந்துச்சு. தன்னோட வாயில் வச்சிருந்த தண்ணீரை தீ இருந்த இடத்துல தெளிச்சது. மறுபடியும் தண்ணி எடுக்க குளத்துக்கு போச்சு. மற்ற பெரிய விலங்குகள் எல்லாம் குருவியை பார்த்து சிரிச்சாங்க. யானை குருவி கிட்ட, சிட்டுக்குருவியே, இந்த கொஞ்சம் தண்ணினால தீயை அணைக்க முடியுமா? நீயும் எங்களோட வந்து தப்பிச்சு உயிரை காப்பாற்றிக்கோன்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம சிட்டுக்குருவி, எனக்கு இருக்க இடம், உணவு, தண்ணி இதெல்லாம் தந்தது இந்த காடு தான். இந்த காடு தீக்கு இரையாகிறத பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. அதனால் என்னால் முடிஞ்ச முயற்சியை நான் செய்கிறேன். இதில் நான் தோத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லுச்சு. சிட்டுக்குருவியோட இந்த மன உறுதியை பார்த்த விலங்குகள் நம்மளும் தீயை அணைக்க ஏதாவது பண்ணணும்னு சொல்லி குளத்துக்கு ஓடுனாங்க. குளத்துல தன்னால் முடிஞ்ச அளவு தண்ணீரை உறிஞ்சி குருவியோட சேர்ந்து தீ இருக்கிற இடத்துல தெளித்து அணைக்க முயற்சி பண்ணாங்க. விலங்குகளோட இந்த கூட்டு முயற்சியை பார்த்த அந்த இயற்கை மனமுருகி மழை பெய்ய ஆரம்பிச்சது. அதிகமாக மழை பெஞ்சதுனால தீ மெதுவாக அணைஞ்சி கொஞ்ச நாள்லையே காடு திரும்ப உயிர் பெற்றுச்சு. காடு பசுமையாக மாறினதும் எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியோட காட்டுக்கு வந்தாங்க. குருவி திரும்ப அங்கே கூடு கட்டி ஹாப்பியாக வாழ ஆரம்பிச்சது. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம செய்கிற சிறிய முயற்சி கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கும். சில நேரம் நம்மளோட முயற்சியையும் மன தைரியத்தையும் பார்த்து இயற்கையே நமக்கு துணையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஸ்டோரிஸ்.